ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் கர்த்தர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாய் இருக்கிறான். அழகாக இந்த வேத வார்த்தை சொல்கிறது, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். அதோடு மட்டுமல்ல, நன்மை செய்கிறவர்கள், நல்ல குணமோடு நல்லதை செய்கிறவர்கள் ஆண்டவரை போல நீதி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த நாட்கள் நாம் யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், உண்மையா இருக்கிறோம், நான் ஒழுங்கா இருக்கிறேன், அப்படி இருக்கானால் நான் தான் ஏமாற்றப்படுகிறேன், மற்ற எல்லாரும் நல்லா தானே இருக்கிறாங்க, இன்னைக்கு ஏமாந்து போய்கொண்டே தானே இருக்கிறேன், வேலையை எடுத்துக்கொண்டால் சொல்லுகிறார், பல காரியங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எல்லா நாளும் உங்களை ஏமாற்ற முடியாது. ஒருவேளை சில நேரம் ஏமாந்திருக்கலாம், ஏமாற்றப்பட்டிருக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது நிச்சயமாக முடிவில் உங்களை ஏமாற்றினவர்கள் தான் ஏமாந்து போவார்கள். வேதத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 25ஆம் அதிகாரத்திலே ஈசாக்கு ரெபெக்கா அந்த பெற்றோருக்கு அருமையான 2 பிள்ளைகள், ஏசா என்னொன்று யாக்கோபு. மூத்த மகனுக்கு தான் இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்கிற அந்த பர்த் ரைட்டை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அதை எப்படியாவது வாங்கிடணும்னு சொல்லி இளைய மகனாகிய யாக்கோபுக்கு விருப்பம். அதே மாதிரி அவனை ஏமாற்றி அதை வாங்கி விடுகிறார். அடுத்த தகப்பன் வயதான நாட்கள் தன் பிள்ளையாகிய மூத்த மகனாகிய ஏசாவை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதையும் ஏமாற்றி யாக்கோபு வாங்கி விடுகிறார். ஒரு யாக்கோபுக்கு எல்லாம் திறமையாக, மற்ற உலக பிரகாரம் பார்த்து அதுதானே திறமை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? யாக்கோபுக்கு பிரச்சனை ஆகிறது. சொந்த சகோதரன் யாக்கோபை கொல்ல முற்படும் பொழுது தன் மாமா வீட்டிற்கு ஓடி போகிறான். தாய் மாமா வீட்டிற்கு அங்கு போயிருக்கும் பொழுது அங்கு இந்த யாக்கோபு ஏமாற்றப்படுகிறார். ஏமாற்றினார், அதனால் ஏமாற்றப்படுகிறார். அதோடு மட்டுமல்ல, பரிவாரங்கள் எல்லாம் வந்து திரும்பி வரும்பொழுது கூட எல்லாம் அழிந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஆண்டவருடைய பாதத்துல போய் சரணடைகிறான். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க, நான் நினைச்சேன் குறுக்கு வழியில அப்படி இப்படி நிறைய சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கிறேன், எல்லாம் திறமண்டு, ஆனா எல்லாம் இப்பொழுது அழிந்து போகக்கூடிய ஒரு நிர்பந்தமான நிலைமைக்குள்ள வந்துட்டேன். கெஞ்சி ஆண்டவர் பாதத்துல, நீர் தான் என்னை ஆசீர்வதிக்க முடியும்னு சொல்லி கெஞ்சுகிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் இறங்குகிறார், சூழ்நிலை மாறுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களுடைய வாழ்க்கையில நாம் இன்னைக்கு ஒருவேளை உண்மையா இருந்து கடினமான பாதைகளை, கஷ்டத்தின் பாதையில கடந்து போகலாம். சோர்ந்து போக வேண்டாம். ஏனென்றால் இம்மையோடு இந்த வாழ்க்கை முடிந்து போவதில்லை, மறுமை தேவன் வைத்திருக்கிறார். இங்கு உண்மையாக ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது நிச்சயமாக அதற்கான பிரதிபலன் அங்கு ஏராளம் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. யாக்கோபுடைய நிலைமை பார்த்தீர்களா? ஏமாற்றினார், ஏமாற்றப்பட்டார். இன்னைக்கு அநேக நேரம் ஏமாற்றுறாங்களா, பொய் சொல்லுவாங்க நிறைய காரியத்துல. ஆனா அது அப்படியே அவங்களுக்கு நடந்துரும். நீங்க வேணா அதை பாருங்களேன், கொஞ்ச நாள்ல ஒருவேளை உடனே நடக்காமல் இருக்கலாம். சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட போய் சொல்லுவாங்க, சாதாரணமாக சொல்லிட்டு போயிருவாங்க. சாது சுந்தர் சிங் பனி பாறைகள் நிறைந்த பகுதியில, அந்த திபெத் பகுதி, எம்ஏமலை பகுதியில ஊழியம் நடந்து போகும் பொழுது ஒருவன் ஓடி வருகிறான். ஓடி வந்து கொஞ்சம் சற்று தூரத்துல இருந்த தன்னுடைய நண்பனை காமிக்கிறான். அவன் குளிர்ல துடிச்சிட்டு இருக்கிறான். அவன் சொல்றான், அந்த குளிர்ல என்னுடைய ஃப்ரெண்ட் ரொம்ப துடிக்கிறான், அவனுக்கு போத்திக்கிறது கூட ஒண்ணு இல்ல, நீங்க ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொல்லும் போது, சாது சுந்தர்கிட்ட ஒரு புதிய ஏற்பாடு, மேல போத்திக்கிற ஒரு ஷால் தான் இருந்துச்சு, வேற எதுவுமே இல்ல. ஏன்னா ஒண்ணுமே இல்லைன்னு தன்னுடைய ஷால் அந்த குளிர் பிரதேசத்தில் தூக்கி கொடுத்துட்டாரு. இவர் நடந்து போயிட்டே இருக்காரு குளிர்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வாலிபன் திருப்பி ஓடி வர, ஐயா ஐயான்னு சொல்லி, என்ன ஐயா நீங்க என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்றான். என்னப்பா என்னாச்சுன்னு சொல்லும் போது, நானும் என்னுடைய ஃப்ரெண்ட் இப்படிதான் வர வழிபோக்கர்களுக்கு போகிறவங்க எல்லாம் ஏமாற்றுவோம், ஆனா நீ என்ன நடந்துட்டு தெரியல, அவன் செத்துட்டு இருக்கிறான்னு சொல்லி ஏமாத்திறதுக்கு தான் நடிக்க சொன்னேன், ஆனா நான் போய் பார்க்கும்போது உண்மையாகவே செத்து போயிட்டான், தெரியாம செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டானா. பாருங்க, அவன் நடித்தான், ஆனால் அப்படியே நடந்து விட்டது. நாம் அநேக காரியங்கள்ல எளிதாக அப்படித்தான் எது என்று சொல்லி விடுகிறோம். இல்லை, இந்த நாட்கள் கொஞ்சம் நம்முடைய வார்த்தைகளை யோசித்து பார்ப்போம். வீட்டுல இருந்தா பிள்ளைகளை விட்டு சொல்லிடுறோம், இருப்போம் இல்லைன்னு சொல்லுவோம். சின்ன சின்ன காரியங்கள் தான், அல்லது நமக்கு தெரியும் தெரியாது என்று சொல்லிடுவோம். எவ்வளவோ காரியங்கள் அப்படி, அல்லது நல்லாதான் இருப்போம், போய் சொல்ல அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல, அல்லது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல பிள்ளைகளை பயன்படுத்துவோம். அது ஒருவேளை அப்படியே நடந்தால் என்ன ஆகும்? அவைகளை சரி பண்ணி கொள்வோம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நாமும் மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது, வஞ்சிக்க கூடாது, மற்றவர்களால் நாமும் வஞ்சிக்கப்படக்கூடாது. நீதி செய்யணும். நீதி செய்யும் பொழுது ஆண்டவரை போல நம்முடைய வாழ்க்கை நீதியுள்ளதாய் மாறுமா? பாருங்கள், அதன் நிமித்தமாய் பெரிய ஆசீர்வாதங்களை இம்மையிலும் வைத்திருக்கிறார், மறுமையிலும் வைத்திருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம். எத்தனை நாட்கள் இப்படியே ஏமாளியா இருப்பதுல ஒரு திட்டுறாங்களா? சிலவங்க வீட்டுல உள்ளவங்கள, நீங்க ஏமாந்துட்டே தான் இருப்பீங்க, உங்களுக்கு ஒன்னும் தெரியாது, கேட்க தெரியாது, பிழைக்க தெரியாது. சில ஒய்ஃப் ஹஸ்பண்ட் இப்படி சொல்லுவாங்க. அப்படி அல்ல, கர்த்தர் பார்க்கிறார், அவர் நன்மையாகவே எல்லாத்தையும் மாற்றிக் கொடுப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே,
எங்கு பார்த்தாலும் வஞ்சனை நிறைந்த இந்த உலகத்தில் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ப்பா. அநேகரால் வஞ்சிக்கப்படுவதனால் ஏராளமான சொத்துக்கள் இழந்த பிள்ளைகள் உண்டு, சுகத்தை இழந்தவங்க உண்டு, பலத்தை இழந்தவங்க உண்டு, வேலையை இழந்தவங்க உண்டு, பணத்தை இழந்தவங்க உண்டு, இழப்பின் பாதையில கடந்து போற பிள்ளைகளும் உண்டு. இந்த நாளில் ஒருவேளை வஞ்சிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தைரியப்படுத்தி மீண்டுமா தூக்கி நிறுத்துங்கப்பா. வஞ்சிக்கிறவர்கள் அதை விட்டு விலகத்தக்கதாய் மாறத்தக்கதான ஒரு இருதயத்தை கொடுங்க. மீண்டுமா யாரும் வஞ்சிக்கப்படக்கூடாதப்பா. நீதியாய் உண்மையாய் உண்மை பிரியப்படுத்த கிருபை கொடுங்க. உற்சாகப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்கப்பா. தொடர்ந்து மேல் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. நன்மையே நீர் செய்கிறவர்களால் சுற்றி தெரிந்தீர். இதை கேட்கிற நாங்கள் எங்களால் முடிந்த நன்மைகளை ஒவ்வொரு செய்ய உதவி செய்யும். துதிகனமே எல்லாமுக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஒருவராலும் நாம் வஞ்சிக்கப்படக்கூடாது. அதோடு மட்டுமல்ல, நாமும் மற்றவர்களை வஞ்சிக்க கூடாது. சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.